ஓம் சாந்தி. 15/8/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தேகம் சகிதமாக தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அப்போது எல்லா துக்கங்களும் நீங்கி போகும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் தந்தையை பின்பற்ற வேண்டும், ஃபாலோ ஃபாதர் செய்ய வேண்டும்? பதில்: எப்படி இந்த பிரம்மா தந்தை தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் செய்தார், அதாவது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்தார், முழுமையாக ட்ரஸ்டி ஆனார். அதேபோல் நீங்களும் அதேபோல் ட்ரஸ்டியாகி இருங்கள். ஒருபோதும் தப்பும் தவறுமாக செலவு செய்து பாவாத்மாக்களுக்கு கொடுக்காதீர்கள். தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்கள். முழுமையாக ட்ரஸ்டி ஆகுங்கள். தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். எந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடக்கிறார்கள் என்று தந்தை பார்க்கிறார். முரளியின் பாடல்: நீங்கள் அன்பின் கடலாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். பாபா, நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எப்பொழுது வந்தோம், பிறகு திரும்பி செல்வதற்கான வழியை எப்படி மறந்தோம் என்கிறார்கள். அதாவது இந்த பாட்டில் இந்த வரிகள் எல்லாம் வருது. நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எப்பொழுது வந்தோம், எப்போ நாங்கள் திரும்பி செல்வதற்கான வழியை மறந்தோம், எப்படி மறந்தோம், அப்படிலாம் இருக்கு. அனாதை குழந்தைகள் பாடுறாங்க. அந்த அனாதை இல்லத்தை நடத்துபவர் மிகவும் தார்மீகமானவர். அந்த குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு அவர் இப்படி பாடுறார். அதாவது ஏன் இவங்க அனாதைகளா இருக்கிறாங்க, எங்க இவங்க வழி மாறினாங்க, என்ன நடந்தது, அப்படிலாம் வருது அந்த பாட்டில். அந்த அர்த்தத்துல தான் அந்த பாட்டு இருக்கு. இந்த நாடகத்தை காதுகளில் புரிய வையுங்கள். நாங்கள் யார், எங்கிருந்து வந்தோம், பிறகு எங்கே சென்று விட்டோம். ஞானத்தின் ஒரு துளியாவது கொடுத்து விடுங்கள், ஏனென்றால் நீங்கள் ஞானக்கடல் அல்லவா என்று பாடுகிறார்கள். இப்போ பாபா அந்த லௌகீக பாடலுக்கு ஆன்மீக அர்த்தத்தை கொடுக்கிறார். அதாவது ஆத்மாக்களாகிய நாம் எங்கு வசிக்கக்கூடியவர்கள், பிறகு தந்தை மற்றும் தந்தையினுடைய சொர்க்கத்தை எப்படி மறந்தோம், எப்படி இங்கு துக்கமானவர்களாக ஆனோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதைதான் அந்த பாட்டில் காதல சொல்லுங்க இந்த ரகசியத்தை அப்படின்னு பாடுறாங்க. அதுக்கு பாபா இப்ப நான் உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் புரிய வச்சுட்டேன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் பாபா அந்த பாடலை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போது தந்தை ஞான கடலாக, தூய்மையின் கடலாக, அன்பின் கடலாக, அமைதியின், சுகம் மற்றும் செல்வத்தின் கடலாக இருக்கிறார். இப்பொழுது எல்லையற்ற தந்தை மூலம் இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்திருக்கிறீர்கள். பாபா, எங்களுக்கு வழி காட்டுங்கள். நாங்கள் எங்களுடைய சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும் என்று இப்பொழுது தந்தையிடம் சொல்கிறீர்கள். இது நாடகம் அல்லவா? இதை மனிதர்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் நடிகர்கள் அல்லவா? இப்பொழுது தந்தை என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுடைய புத்தி யோகத்தை தன்னுடன் இணைத்திருக்கிறார். நான் முஸ்லிம், நான் ஹிந்து, நான் புத்திஸ்ட், இவையெல்லாம் தேகத்தின் தர்மங்கள் ஆகும். ஆத்மாவோ ஆத்மாதான். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையானவராக ஆகி விடுவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அனைவரும் தந்தையை ஹே பதித பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள்.
இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து, இந்த துக்கத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள். பிறகு எங்களுக்கு வழிகாட்டியாகி எங்களை திரும்பி அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள், சுகம் கொடுங்கள் என்கிறார்கள். இப்போது உண்மையில் தந்தை வந்திருக்கிறார். நம்மை இந்த கலியுக ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து கூட அழைத்து செல்வார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிறீர்கள். இப்பொழுது மீண்டும் உங்களை வருங்கால தேவதையாக ஆக்க வந்திருக்கிறேன். இதில் கஷ்டத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள், ஆனால் இறப்பதே இல்லை. ஆனால் இப்பொழுது ராவணன் உங்கள் முன்னால் இறந்து விட்டது போல்தான். அதாவது இவ்வளோ நாள் பக்தியில ராவணனை எரிச்சிட்டே வராங்க, ஆனாலும் அவன் சாகல. ஆனா இப்போ உங்க முன்னாடி ராவணன் இறந்த மாதிரி தான். அதாவது இப்போது உண்மையிலும் ராவணன் யாரு, எப்படி அவனை எரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்றீங்க. பாபா மூலமா உங்களுக்கு அந்த ஞானம் கிடைச்சிருக்கு, ஞானபூர்வமாக செய்றீங்க. ஆகையால பாபா அழகா சொல்லிட்டு இருக்கிறார், ராவணன் உங்கள் முன்னால் இறந்து விட்டது போல்தான் அப்படின்றார். அவ்வளவுதான், அவனுடைய ஆட்டம் முடிஞ்சது. ராவண ராஜ்யம் இப்பொழுது முடிய போகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 5 பூதங்களின் தலை வெட்டப்படுகிறது. நான் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் அனைத்து குணங்களில் நிரம்பியவராக ஆக வேண்டும். அதுவரையும் சத்யுகத்திற்கு போக முடியாது. இங்குதான் ஆக வேண்டி இருக்கிறது. ஸ்தாபனை மற்றும் விநாசம் என்று உங்களுக்கு மொத்தமாக சொல்லப்படுகிறது. முதல்ல ஸ்தாபனை ஆகுது, அதுக்கப்புறம் தான் விநாசம். ஆகையால இங்கேயே நீங்க அனைத்து குணங்களில் நிரம்பியவர்களாக ஆகணும், அப்போதான் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்றார். விநாசம் எப்படி நடக்கும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பாபா, அது எப்போது நடக்குமோ அப்போது பார்ப்பீர்கள் என்கிறார். திவ்ய திருஷ்டி மூலம் விநாசத்தையோ பார்த்திருக்கிறீர்கள். இனி போக போக பிராக்டிக்கலாகவும் பார்ப்பீர்கள். ஸ்தாபனையின் காட்சி கூட திவ்ய திருஷ்டி மூலமாக பார்த்திருக்கிறீர்கள். பிறகு நடைமுறையிலும் பார்ப்பீர்கள். மற்றபடி அதிகமாக டிரான்ஸில் செல்வது கூட சரியல்ல. அதாவது குழந்தைகள், பாபா விநாசம் எப்படி நடக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்ற பதில் என்ன அப்படின்னா, அதை பற்றி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, அது எப்போ நடக்குமோ அப்ப நீங்களே பார்ப்பீங்க அப்படின்றார். ஆரம்பத்துல நீங்க திவ்ய திருஷ்டி மூலமா பார்த்தீங்க தானே, அது பிராக்டிக்கல்ல நடக்கும். அதே போல சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை கூட காட்சிகள் ரூபத்துல பார்த்தீங்க, அதுவும் பிராக்டிக்கல்ல அப்படியே நடக்கும் அப்படின்றார். மற்றபடி டிரான்ஸ்ல போகணும், காட்சிகள் பார்க்கணும்னு எல்லாம் நினைக்காதீங்க, சரியில்லை அப்படின்றார். ஏன்னா அந்த காலத்துல டிரான்ஸ்ல போனவங்க எல்லாம் இன்னைக்கு ஞானத்திலேயே இல்லை. அதனால அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யுங்கன்றார். அடுத்தது பாபா, நீங்க வனவாசத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். வடநாட்டுல கல்யாணத்திற்கு முன்னாடியே ஒரு நலங்கு வைப்பாங்க, ஒரு சடங்கு இருக்கு. திருமணம் நடக்க போகக்கூடிய அந்த கன்யாவுக்கு அந்த பழைய ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார வச்சு நலங்கு வச்சு அதுக்கப்புறமா வந்து நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, வனவாச ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. உங்களிடம் இப்பொழுது என்ன இருக்கிறது? எதுவுமே இல்லை. இங்கு உங்களுக்கு எந்த ஒரு நகை ஆகியவைகளை அணிய வேண்டிய அவசியமும் இல்லை. சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றார், இங்க நீங்க எதுவுமே அணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இல்லறத்தில் இருக்க வேண்டும், திருமணம் ஆகியவற்றிற்கு போக வேண்டி இருக்கிறது என்றால் நகைகளை தாராளமாக அணியுங்கள் என்று கூறுகிறார். அதற்கு பாபா தடை செய்வதில்லை.
இல்லையென்றால் இவர்கள் நகை அணிவதில்லை, விதவை என்பார்கள், பெயர் கெட்டுவிடும். குடும்பத்துல இருக்கிறீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இருங்க அப்படின்றார். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், இந்த மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நினைவில் இருக்கிறோமா என்று சோதித்துப் பாருங்கள். இங்கு நாம் பாபாவின் டைரக்ஷன் படி செல்கிறோம். அதாவது இல்லறத்துல இருக்கிறவங்க உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்க போகணும்னா தாராளமா போங்க. கலர் ட்ரெஸ்ல போங்க. நகையெல்லாம் அணியலாம். ஆனால் எப்படி போகணும் அப்படின்னா, பாபாவுக்கு சொல்லிட்டு, பாபாவுடைய டைரக்ஷன் படி நாங்க போறோம் அப்படின்னு நெனச்சா அந்த பற்று இருக்காது. அதே நேரத்துல பாபாவின் நினைவும் இருக்கும். அதாவது அந்த காலத்துல எல்லாம் வாரிஸ் குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருப்பாங்க. குடும்பத்துல இருந்தாலும் ஒயிட் தான் போடுவேன்னு வந்து பிடிவாதமா ஒயிட் ட்ரெஸ்ல இருப்பாங்க. நகையெல்லாம் அவ்வளவா அணியறதில்ல. ரொம்ப அப்படியே ஞானத்துல மூழ்கி இருப்பாங்க. அந்த நேரத்துல பாபா இப்படியெல்லாம் சொல்ல வேண்டி வந்தது. ஆனா இப்போ அந்த மாதிரி இல்ல. அவர்களுடனும் உறவை கட்டி காப்பாற்ற வேண்டும். ஆனால் கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் நினைவு செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்போது இவர்கள் உறுதியானவர்கள் என்று பாபா புரிந்து கொள்வார். மற்றபடி நகைகள் அணிந்து கொண்டு தாராளமாக திருமணத்திற்கு செல்லுங்கள், சேர்ந்து இருங்கள். ஆனால் மகாவீரர் ஆக வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், தெய்வீக லட்சணங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று குழந்தைகளுக்கு அடிக்கடி படிப்பினை கொடுக்கப்படுகிறது. எந்த விக்கர்மமும் நடக்கக்கூடாது. அதுவோ அசுரர்களின் காரியம். அதாவது நீங்க விக்கர்மம் செய்தீங்கன்னா அது அசுரர்களுடைய காரியம். அதை நீங்க செய்யலாமா அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். நீங்கள் இப்பொழுது தேவதை ஆகிறீர்கள். எனவே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையினுடையவராக ஆகியிருக்கிறீர்கள். இவை அனைத்துமே ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லவும் செய்கிறீர்கள். எனவே நீங்கள் ட்ரஸ்டியாகி விடுகிறீர்கள். இவை எல்லாம் அவருடையது. நாம் அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். எனக்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்து என்னுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறார்களா என்பதை தந்தையும் பார்க்கிறார். எந்த ஒரு தப்பும் தவறுமான செலவு செய்து பாவாத்மாக்களுக்கு கொடுப்பதில்லையே என்று பார்க்கிறார். அதாவது அந்த காலத்துல சாக்கார் பாபா இருக்கும்போது எல்லாருமே சார்ட் அனுப்பணும். அந்த சார்ட்ல வந்து வரவு செலவு கணக்கெல்லாம் அனுப்பணும். அதுல இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் செலவு செய்தேன் அப்படின்னு வந்து அனுப்புவாங்களாம். அப்போ பாபா வந்து எங்கேயாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருந்தால், தவறான காரியத்திற்கு செலவு பண்ணியிருந்தா ரெட் பென்ல சுழிச்சிட்டு அனுப்புவாங்களா. இந்த காரியத்திற்கு ஏன் இவ்வளோ செலவாச்சு, இந்த மாதிரி பாவாத்மாக்களுக்கு ஏன் கொடுத்தேன் அப்படிலாம் வந்து கேட்பாரா. இதுக்கு நீ இவ்வளோ செலவு செய்ய கூடாது அப்படின்னு புரிய வைப்பாரா. ஆரம்பத்தில் இவர் கூட, அதாவது பிரம்மா பாபா கூட ட்ரஸ்டியாகி காட்டினார் அல்லவா. அனைத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து சுயம் ட்ரஸ்டியாகி விட்டார். யாருக்கும் எதுவுமே கொடுக்கவில்லை. அதாவது பிரம்மா பாபா கூட அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டார். சகோதரிகளையும் தாய்மார்களையும் அதுக்கு ட்ரஸ்டி ஆக்கிட்டு அவர் அதுல இருந்து விடுபட்டுட்டார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் யஜ்யத்துல இருந்து நாராயண் தாதா, நான் வந்து வெளியே போறேன், என்னுடைய ஆஸ்தி எனக்கு கொடுத்துருங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு, நான் எல்லாத்தையும் பாபாவுக்கு நான் வந்து அர்ப்பணம் பண்ணிட்டேன், என்னுடையது எதுவுமே இல்லை, நான் அதுல இருந்து எதுவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால யாருக்கும் எதுவுமே கொடுக்கவில்லை அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஈஸ்வரின் பெயரில் அர்ப்பணம் செய்தார். எனவே ஈஸ்வரனின் காரியத்தில்தான் ஈடுபட வேண்டும். என்னவெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் சேவையில் ஈடுபடுத்திவிட்டார். இவரை பார்த்து பிறகு மற்றவர்களும் அதேபோல் செய்தார்கள். அடுத்தது பாபா,
மாயையிடம் ஒருபோதும் தோற்றுவிடக் கூடாது என்று தந்தை கூறுகிறார். தூய்மையாக இருந்தீர்கள் என்றால் உலகத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள். எவ்வளவு பெரிய வருமானம்! முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் சென்று வேலை செய்பவர்களாக ஆகி விடுவீர்கள். ராஜா பதவி கிடைக்காது, வேலைக்கார பதவிதான் அப்படின்றார். ராஜ்யம் முழுவதும் இங்கேயே ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆகையால இங்கேயே பார்க்கலாம் யார் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க, எவ்வளோ சேவை செய்கிறாங்க, யாருடைய தாரணை எப்படி இருக்கு, ராஜா ஆவாங்களா, பிரஜை ஆகுவாங்களா, இல்லை வேலைக்கார பதவியா அப்படின்றது எல்லாமே இங்கேயே பார்க்கலாம் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை ஞான அமிர்தம் பருகிக்கொண்டே இருக்க வேண்டும். மகாவீராகி மாயையுடனான குத்து சண்டையில் வெற்றியாளர் ஆக வேண்டும். அனைவருடனும் உறவை கட்டி காப்பாற்றிக் கொண்டே இதயத்தை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தடைகளை கண்டு பயப்படக்கூடாது. சேவையில் தன்னுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ஈஸ்வரார்ப்பணம் செய்து ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். எதையுமே தப்பும் தவறுமான காரியங்களில் ஈடுபடுத்த கூடாது. வரதானம், தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தை அழைப்பதின் மூலம் வருவது போவதுமான சக்கரத்திலிருந்து விடுபடக்கூடிய அதிருஷ்ட நட்சத்திரம் ஆகுங்கள். இப்போது உங்களுடைய சம்பூர்ண நிலை மற்றும் சம்பூர்ண சொரூபத்தை அழையுங்கள். அப்போது அதே சொரூபம் சதா நினைவில் இருக்கும். பிறகு அவ்வப்போது உயர்ந்த நிலை, அவ்வப்போது கீழான நிலைக்கு வந்து செல்வதற்கான விளையாட்டு என்ன நடக்கிறதோ, அடிக்கடி நினைவு மற்றும் மறதி என்ற விளையாட்டில் என்ன வருகிறீர்களோ அந்த சக்கரத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மனிதர்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். நீங்களோ வீண் விஷயங்களிலிருந்து விடுபட்டு ஜொலிக்கும் அதிருஷ்ட நட்சத்திரங்களாக ஆகி விடுவீர்கள். ரொம்ப அழகா பாபா புரிய வச்சிருக்கிறார். உங்க சம்பூர்ண நிலை, சம்பூர்ண ஸ்வரூபத்தை எப்பவுமே நீங்க கூப்பிட்டுட்டே இருங்க. உங்க கண் முன்னாடியே வச்சுக்கோங்க. அப்போ அதே நினைவு இருக்கும். அப்போ சில நேரங்கள்ல உயர்ந்த நிலை, சில நேரங்கள்ல தாழ்ந்த நிலை என்ற விளையாட்டு என்ன இருக்கோ, அல்லது சில நேரங்கள்ல நினைவு, சில நேரங்கள்ல மறதி, இந்த விளையாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க அப்படின்றார். மனிதர்கள் உலகத்துல பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்தே விடுபடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட நினைக்கல, வீண் விஷயங்கள்ல விடுபடுறோம். ஆகையால ஜொலிக்கும் அதிருஷ்ட நட்சத்திரங்களாக ஆயிடுறீங்க. ஸ்லோகன், எந்த ஒரு தடைக்கு வசமாகுவது என்பது வைரத்தின் மீது கரை படிவதாகும். அதாவது வைரத்துல ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா, ஃப்ளா அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா அதோட வேல்யூ குறைஞ்சிடும். அது போல நம்ம தடைகளுக்கு வசமாயிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் கரை படிஞ்ச மாதிரி தான், வைரத்தினுடைய வேல்யூவை குறைச்சிடுறது. அவ்வியக்த சமிகை, எப்படி உங்களுடைய ஆதி ஸ்வரூபம் தூய்மையான தேவதா ஸ்வரூபமாக இருக்கிறது, அதேபோல் இந்த கடைசி பிறவியும் தூய்மையான பிராமண வாழ்க்கை ஆகும். இந்த நினைவின் ஆதாரத்தில் தூய்மையான வாழ்க்கையை மிகவும் சகஜமானதாக அனுபவம் செய்யுங்கள். தூய்மையாகுங்கள், யோகி ஆகுங்கள் என்ற இந்த மகா மந்திரமே அனைத்து பிராப்திகளின் சாவி ஆகும். ஒருவேளை தூய்மையின் தன்மை இல்லை என்றால், யோகி வாழ்க்கை இல்லை என்றால், அதிகாரியாக இருந்தும் கூட
அதிகாரத்தின் அனுபவத்தை செய்ய முடியாது. இந்த மகா மந்திரம்தான் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவங்களுக்கான சாவியாகும். ஓம் சாந்தி. உன்னாலே பாபா உயர்ந்தே